சண்டை போட்டுக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சிருக்கு. நான் என்ன பண்ணேன், இவங்க கிட்ட வந்து உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, பையனுக்கு தான் சத்தம் போடுவியா, உங்களால அமைதியாக பேசவே தெரியாதா அப்படின்னு கேட்டேன். கேட்டு நான் போட்டு ஆஃபீஸ் போயிட்டேன். நான் போகும்போதெல்லாம் இவங்க திட்டோம். மதியானம் ஒரு அறுபது போனாங்க. சரி, நான் மதியானம் போய் விட்டுட்டு வேலையை பார்க்க மாட்டேங்கிறனால இன்னும் அனுப்புவாங்க, சமாதானம் பண்ணாங்க. சரி பார்த்துக்கலாம் ஆஃபீஸில் உட்காந்து இந்த மாதிரி சண்டை போட்டு போனோம்னா ஆஃபீஸில் போன வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தா சாரி, மன்னிச்சுங்க, ஐ லவ் யூ, கும்புற மாதிரி, சிரிக்கிற மாதிரி, இது அழுகிற மாதிரி இதெல்லாம் வரும். சரி, இனிமேல் மதியானம் போனால் நிறைய வேலை இருக்குன்னு வச்சுட்டு வாட்ஸ்அப் பாருங்க. ஒரு மெசேஜுக்கா முதல்ல நெட் இருக்காப்பா, நெட் இல்லையோ, ஏதாவது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் இல்லையா, நெட் இருக்காப்பா, நெட்டு நல்லாவே இருக்கு, ஏன் மெசேஜ் இல்லை? ஒருவேளை அழுகுறது டயர்டாகி மெசேஜ் கூட பண்ண முடியாத அளவுக்கு சோர்ந்து போய் படுத்துட்டாங்களோ அப்படின்னு நினைச்சிட்டு மதியானம் வீட்டுக்கு டயர்டாகிட்டு போனேன். நீ போய் நம்ம சமாதானமே படுத்திடலாம், விட்டுட்டு வேலை பார்க்க மாட்டேன், கேட்க வேணாம், சாயமா நாம கேட்கலாம் அப்படின்னு போனா ஒரு அறிவுமே இல்லை. நார்மலாக பார்த்து சமையல் பக்காவை நிறைய வயல் பிடிப்பி வச்சுட்டு சீக்கிரம் வாங்க சாப்பிடலான்னு எனக்கு டவுட்டு. இன்னைக்கு காலையில் தான் நடந்துச்சா இல்லை உருவானதா இல்லை கனவா கிள்ளி பார்த்தேன். உண்மைதான், இன்னைக்கு காலையில் தான் நம்ம திட்டணும், திட்டத்தின் முதல்ல பாதிக்கலையா என்ன தெரியலன்னு சரி நம்ம ஏன் கேட்டு கேட்போனேன். அவங்களே அமைதியாக இருக்காங்க, நம்ம கேட்டு அவங்க ஏன் இல்லாத உருவாக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் என்ன நடந்ததுக்கு அவங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எதுவாக